ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி அதிரடியான பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை பாஜக வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சங்கல் பத்திரம் என்ற பெயரில் தேர்தல் வாக்குறுதியை பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். மகளிர் சம்ரித்தி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஏழை பெண்களுக்கு எரிவாயு சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு எரிவாயு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் 21,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு 12 வாரத்திலிருந்து 26 வாரமாக அதிகரிக்கப்படும். குடிசை பகுதிகளில் அடல் உணவகம் தொடங்கி 5 ரூபாய்க்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. டெல்லியில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மக்கள் நலத் திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குறுதியை வெளியிட்ட அவர் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் வெளியிடப்படும் என்றார். டெல்லியில் ஆம் ஆத்மி அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற ஜே.பி. நட்டா அத்திட்டங்களில் உள்ள குறைபாடுகள், ஊழல் ஆகியவை களையப்பட்டு மேலும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் இந்த திட்டங்களில் ஆம் ஆத்மி செய்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் கூறினார். டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்த முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே மகளிர் சம்ரித்தி யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றார். ஆம் ஆத்மி கட்சி செயல்படுத்திய திட்டங்களை தொடர பாஜக எதற்கு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் தனது செயல்பாடுகள், வேலைகள் அனைத்தும் நன்றாக உள்ளது என பாஜக தேர்தல் அறிக்கை பாராட்டியுள்ளதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஆனாலும் ஆம் ஆத்மி கட்சியின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று பாஜக கூறுவதன் மூலம் அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை என்பது தெளிவாவதாக கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். ஆம் ஆத்மி சிறப்பாக செயல்படுவதாக மக்கள் கூறுவதாகவும் அதையே தொடரப்போவதாக கூறும் பாஜகவுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் வாக்குறுதியை வைத்துக்கொண்டு பாஜக தேர்தலை சந்திப்பதாக தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி ஒரு கட்சியை தனது வாழ்நாளில் பார்த்தது இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.